அன்பு நேயர்களே, கடந்த பகுதியில் கயிறும் பாம்பும் உதாரணம் மூலம் மாயையை பார்த்தோம். இப்போது அந்த பிராமணன் ஒரு நியாயமான கேள்வியை கேட்கிறான். சுவாமி, எல்லாம் ஒன்றுதான் என்றால் ஏன் இந்த உலகத்தில் இத்தனை ஜாதிகள், மதங்கள், ஏழை பணக்காரன் என்கிற பிரிவினைகள்? பார்ப்பதற்கு எல்லாம் வேறாக தெரிகிறதே. அதற்கு அந்த சித்தர் ஒரு பொற்கொல்லரின் கடைக்கு நம்மை அழைத்துச் செல்கிறார். சித்தர் சொல்கிறார், மகனே, ஒரு பொற்கொல்லரின் கடையை பார். அங்கே வளையல் இருக்கிறது, சங்கிலி இருக்கிறது, மோதிரம் இருக்கிறது. ஒவ்வொன்றும் ஒரு பெயரில் அழைக்கப்படுகின்றன. ஒவ்வொன்றும் ஒரு உருவத்தில் இருக்கின்றன. ஆனால் அவை அனைத்தையும் உருக்கிப் பார்த்தால் அங்கே மிஞ்சுவது தங்கம் மட்டும்தான். இதை அவர் எப்படி விளக்குகிறார் என்று பாருங்கள். 1. உருவம் மற்றும் பெயர். வளையல், மோதிரம் என்பவை நாம ரூபங்கள். அவை தற்காலிகமானவை. வளையலை உடைத்து மோதிரமாக மாற்றலாம். 2. அடிப்படை பொருள். தங்கம் என்பது மாறாத உண்மை. அது வளையலாக இருக்கும்போதும் தங்கம்தான், மோதிரமாக மாறினாலும் தங்கம்தான். சித்தர் சொல்கிறார், பிராமணனே, அதுபோலத்தான் இந்த உலகமும். மனிதன், மிருகம், செடி, கொடி என 1000 உருவங்கள் இருக்கலாம். ஆனால் அத்தனைக்கும் உள்ளே இருக்கும் அந்த உயிர் சக்தி அல்லது ஆத்மா ஒன்றுதான். நாம் உருவத்தை பார்த்து ஏமாந்து போகிறோம். உள்ளே இருக்கும் தங்கத்தை பார்க்க தவறுகிறோம். இதை ஒரு எளிய வாழ்வியல் உதாரணம் மூலம் பார்ப்போம். மின்சாரம் ஒன்றுதான். ஆனால் அது மின்விசிறியில் காற்றாக வருகிறது, பல்பு வழியே ஒளியாக வருகிறது, அடுப்பில் வெப்பமாக வருகிறது. கருவிக்கு ஏற்ப அதன் வெளிப்பாடு மாறுகிறதே தவிர மின்சாரம் மாறுவதில்லை. அதுபோல ஒருவருடைய உடல் அல்லது குணம் வேறாக இருக்கலாம். ஆனால் அவருக்குள் இருக்கும் அந்த ஆத்ம மின்னோட்டம் ஒன்றுதான். இந்த இடத்தில் கிருஷ்ணர் அர்ஜுனனிடம் சொல்கிறார், அர்ஜுனா, நீ ஒருவரை உன்னுடைய எதிரியாக பார்த்தாய், ஒருவரை உன்னுடைய குருவாக பார்த்தாய். நீ உருவத்தை பார்த்ததால் உனக்கு பேதமை வந்தது. ஆனால் அந்த உருவங்களுக்குள் இருக்கும் அந்த ஒரே பரமாத்மாவை பார்த்திருந்தால் உனக்கு யாரை கண்டும் வெறுப்பு வந்திருக்காது, பயமும் வந்திருக்காது. நமது வாழ்க்கையில் நாம் பல நேரங்களில் மற்றவர்களை விமர்சிக்கிறோம் அல்லது ஒதுக்குகிறோம். அதற்கு தடையாக இருப்பது இந்த நாம ரூபங்கள்தான். அவருக்குள்ளும் இருப்பது எனக்கும் இருக்கும் அதே உயிர் என்கிற உண்மையை நாம் உணர்ந்துவிட்டால் அங்கே பிரிவினைக்கு இடமே இருக்காது. கருணை தானாக பிறக்கும். பிராமணன் கேட்கிறான், சுவாமி, எல்லாம் ஒன்றுதான் என்பது புரிகிறது. ஆனால் இந்த ஆத்மாவை நான் எப்படி அடைவது? ஏதாவது ஒரு குறுக்கு வழி இருக்கிறதா? அதற்கு அந்த சித்தர் சொல்லப்போகும் தியானத்தின் ரகசியம் அடுத்த பகுதியில்.